சைன் 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 சைன். இப்போ நான் கையெடுத்தேன்னா எனக்கு இந்த புள்ளி மாறிடும். அதனால ஃபர்ஸ்ட் கூரையை போடுவோம். ஓகே, இதா வணக்கம் அக்கா, கன்னியாகுமரியிலிருந்து நான் தான் உங்கள் EJA. இந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ எல்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் படம் வரையுதுன்னா 0. ஒரு ரவுண்டு போடுறது கூட எனக்கு வராது. ஆமாம், ரவுண்டே வராது. அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் நான் இன்னைக்கு படம் வரைய ட்ரை பண்ண போகிறேன். அதுவும் நார்மலாக கிடையாது, வித்தியாசமாக கண்ணை கட்டி தான் ட்ரை பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு படம் வரையன்னு பார்க்கலாம். அதுக்கு பெருசாக வருவேன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஆரம்பித்து, அதாவது புள்ளி வச்சு கோலம் போடலாம். கோலம் போட்டு புள்ளி வைக்க நான் ட்ரை பண்ணலை, ஏன்னா எனக்கு அது வராது. ஸோ இன்னைக்கு பிளைண்ட் ஃபோல்ட் டிராயிங் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பென்னு, அதுக்கப்புறமா ஒரு புக்கு. பிளைண்ட் ஃபோல்ட் டிராயிங் ஆரம்பிக்கலாமா? வாங்க. பிளைண்ட் ஃபோல்டுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் துணியோ மாஸ்கோ எதுவுமே இல்லாத காரணத்தால் நான் இந்த கர்ச்சீஃபை பிளைண்ட் ஃபோல்டுக்கு யூஸ் பண்ணுறேன். இது ஐயோ தேவையாது. ஓகே, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு ஓகே, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஒரு ரவுண்டு கண்ணை திறந்து வச்சுட்டு போட்டு காட்டுறேன். ஓ, குரலி வித்தையா? இங்கே பாருங்க, சத்தியமாக இது நான் வேணும்னு வரைஞ்சதில்லை. நல்லா பார்த்துக்கோங்க, இது நான் வேணும்னு வரைஞ்சதில்லை. இதுதான் எனக்கு டிராயிங். ஒரு ரவுண்டு கண்ணை மூடித்தே இப்படி போடுறேன். ஃபஸ்ட்டு பிளைண்ட் ஃபோல்டில் கண்ணை மூடி கண்ணை கெட்டிட்டு ரவுண்டு போடுவோம். அதுவும் என்ன கைட் பண்ண கூட யாரும் இல்லையா, அதனால என்ன பிரச்சனைனா கண்ணை மூடினா என்ன எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியவே செய்யாது. இதில் நான் சீட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா என் கூட யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு பென்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போடலாம். எந்த அளவு வரும்னு எனக்கு தெரில. ஓகே, இந்த ரவுண்ட் எந்த மாதிரி வந்திருக்கும்னா சத்தியமாக எதிர்பார்க்கல. 6 மாதிரி வந்திருக்கு, பெரிய 6. ஓ, இது பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு ஒரு 2-3 பிளான் இருக்கு வரைகிறதுக்கு. ஷேப்ஸ் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அளவெல்லாம் வரைஞ்சேன்னா அது நான் நார்மலாக கண்ணை திறந்து வரைஞ்சாலே அது படம் மாதிரி இருக்காது. சரி, ஓகே, ஏதோ ட்ரை பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் இந்த சுழி மாதிரி இருக்குமே, இதான் இங்கே சைடில் போடுறேன் பார்த்துக்கோங்க. அதுதான் சொயின் 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 சொயின்னு கண்ணை மூடிட்டு அது எந்த அளவு வருதுன்னு பார்ப்போம். பெர்ஃபெக்டாக இருந்ததுன்னா 10 out of மார்க் நீங்களே கமெண்டில் கொடுத்துக்கோங்க. நான் இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த சைட்லேயே தான் நான் வரைய போகிறேன். கண்ணை கெட்டலாம் ஃபஸ்ட்டு. ஐயோ பெண்ணு. ஓகே, கண்ணை கெட்டியாச்சு. கண்ணை கெட்டிட்டு இந்த சைட்லேயே தான் ஃபஸ்ட்டு புள்ளி வைப்போம். இதுக்கு மேலே பேப்பர் தாங்காதோ? ஆமாம், இதுக்கு மேலே பேப்பர் தாங்காது. ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இது எப்படி வந்திருக்கு. சத்தியமாக நான் இதுவரை பார்க்கல, இது எப்படி இருக்குன்னு தெரில. மீண்டும் மீண்டுமா? பெர்ஃபெக்டா இல்லை. ஆனால் இது நானா சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த மாதிரி வரும்னு. ஓ, ஆச்சரியமா இருக்கு எனக்கு மேலேயே. இந்த கண்ணை கட்டிட்டு நான் இதை வரைஞ்சேன் அப்படின்னு. நம்ம 2 எண்ணம் முடிச்சேன் கண்ணை கட்டிட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு, அப்புறம் இது ஏதோ சொல்லுவாங்க, அப்படி வீடியோவில் ப்ளே ஆகிட்டே இருக்கும், பார்த்தா ஏதோ ஆகும், அப்புறம் எதை பார்த்தா இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு வரைய போகிறோம். வீடு மீன்ஸ் நம்ம சின்னதில் எல்லாமே ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருப்போமே, ஒரு பாக்ஸு போட்டு ஒரு கூரை போட்டு அதுக்கு சைடில் ஒரு தென்னை மரம் எல்லாம் வச்சு. இப்போ நம்ம தென்னை மரம் எல்லாம் வைக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு வீடு ஆரம்பிக்கலாமா? பெண்ணு இந்த பேஜில் முடிச்சாச்சு. இங்கே தான் ஆண்டவா சைன் 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 சைன். இப்போ நான் கையெடுத்தேன்னா எனக்கு இந்த புள்ளி மாறிடும். அதனால ஃபஸ்ட்டு கூரையை போடுவோம். கூரையை போட்டாச்சு. இந்த கூரையிலேருந்து இந்த இடத்துல ஒரு ரவுண்டு, அதாவது தான் இந்த வீட்டில் எல்லாம் சின்னதில் சாரி ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இடத்துல எல்லாம் பார்த்துருமே, சுட்டி டிவியில் ஒரு கூரைக்குள்ளே ஒரு ரவுண்டாக எல்லாம் இருக்குமே. அதுக்கப்புறம் இதில் கூரை அந்த கதவு வைக்கணுமே, அது எங்கே வரைஞ்சேன்னே தெரியல. இதில் எங்கே கதவு வைக்க? நான் என்ன பிளைண்ட் ஃபோல்டாடா? இதில் வரைய கொஞ்சமா
ஓகே ஓகே, இந்த வீடு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு கழுவி ஊற்றுறதா இருந்தால் நான் கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே கழுவி ஊற்றிடுங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், எந்த அளவு நல்லா வந்துருக்குன்னுலாம் தெரியலை. மீண்டும் மீண்டுமா? ஆனால் சத்தியமாக ஓகே, இந்த ரவுண்டெல்லாம் போட்டு இந்த ரவுண்டெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் கீழே இறங்கியிருக்கு. ஆனால் இது வந்து நான் ஒரு சும்மா ஏதோ ஒரு அளவில் வரைஞ்சேன் இந்த இதை. ஆனால் இந்த கதவுக்கு நான் இது போட்டேன் இல்லை, என்ன இதில் வந்துனே தெரியலை. சத்தியமாக இன்னைக்கு எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. நானா எல்ஜினா அந்த மாதிரி இருக்குது, என்னால் நம்ப முடியலடா. சரி, இதுக்கப்புறம் மலை வரையும், மலை, அதுக்கு மேலே சூரியன். ஓகே, அப்போ மலை வந்து சின்ன வயசில் நீங்களும் எல்லோரும் வரைஞ்சிருப்பீங்க மலை. ஆமாம், மேக்ஸிமம் எல்லாருமே வரைஞ்சிருப்போம். இந்த மாதிரி எம் மாதிரி போட்டு அதுக்கு மேலே சூரியன் வந்து அதில் முள்ளாக நிற்குமே, அதே சம்பவம் தான், வேறு எந்த வித்தியாசமுமே இல்லை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கண்ணை கெட்டினாலும் வாழ்க்கையில் மேலே போயிட்டே இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு புள்ளியை வைப்போம். இங்கேருந்து இங்கே, அது இங்கேருந்து அடுத்தடுத்து இங்கே, அடுத்து இந்த இடத்துல சூரியன். கண்டிப்பாக காமெடியாக தான் வந்திருக்குன்னு தோணுது. ஏன்னா அந்த இடத்துல எனக்கு எங்கே நான் எதை பண்ணேன்னே தெரியல. ஏன்னா ஃபுல்லாக கையெடுத்து வரைஞ்சிட்டு இருந்தேன். ஓகே, இது கேவலமாக தான் வந்திருக்கு, ஆவரேஜ்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மவுண்டெயின் கூட இந்த எம்மு இந்த மாதிரி வந்திருக்கு. இது மவுண்டெயினே இல்லை, அது வேறு விஷயம். இது பார்த்தீங்களா, இந்த சூரியன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியா போட்டிருக்கு கூகுளில். அதாவது அது எல்லாமே ரொம்ப பெருசாக தருது பாருங்கள். அழகாக இருக்கா, இவ்வளோ அழகாக இருக்கா, சாரி இதை பாருங்கள், அழகாக இருக்கா, அழகாக இருக்கா, அழகாக இருக்கு, அழகாக இருக்கா, எல்லாமே வேறு லெவலில் தருது. பட் நம்மளால் அதெல்லாம் வரைய முடியாது. ஸோ அதனால இந்த போட்டை கண்ணை முடிச்சு வரைய போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஓரளவு ஈஸியாக தான் இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு கண்ணை திறந்துட்டு வரைஞ்சி பார்க்கேன், சூப்பராக வரும்னு நம்பியேன். ஏன்னா ஆமாம், ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு இப்படி இருந்த ஒரு டிராயிங், இந்த டிராயிங்கை நான் இந்த அளவுக்கு இதாக பாருங்கள், இந்த அளவு வரைஞ்சிருக்கேன். இதே ஓரளவு கஷ்டப்பட்டு தான் நான் வரைஞ்சேன். அப்போ இன்னும் என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்கும் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நான் அந்த கேப்பில் கண்ணை மூடிட்டு எவ்வளோ வரைய முடியுமோ வரைஞ்சால் கூட அது எந்த அளவுக்கு கிறுக்குத்தனமாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, ஃப்ரெஷ்ஷான ஒரு பேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் உண்மையாகவே பிளைண்டாகவே மாறினேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோணம் போடலாம், முக்கோணம். ஐயையோ, அப்புறம் அந்த முக்கோணத்தில் நடுவுலேருந்து ஒரு லைனை இழுத்து விடணும். அப்புறம் ஸோ ஏதோ ட்ரை பண்ணேன். அடுத்து கீழே தண்ணி, அடுத்து கீழே தண்ணி, இங்கே சூரியன். எந்த அளவு வந்துருக்குன்னு நீங்கள் பாருங்கள். எனக்கு என்ன சத்தியமாக தெரியலை. இது கண்டிப்பாக காமெடியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த போட்டு வந்து அது ஃபுல்லாகவே டிஃபிகல்ட்டான ஒரு சம்பவமாக இருந்து அதில் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருந்து. இது போட்டே இல்லை, இது என்னன்னு இது என்ன சொல்ல, ஏதோ கிறுக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து என்ன வரையலாம்னா, அடுத்து ஆக்சுவலி ஒரு டிராயிங் மாஸ்டராக இருந்தால் கூட இந்த இதை நான் சூப்பராக பண்ணியிருப்பேன். ஐ திங்க் நான் ஒரு டிராயிங் மாஸ்டரும் கிடையாது, அதனால ஒரு பிரச்சனையாக போச்சு. இனி நம்ம ஒரு
அதாவது நம்ம சின்ன வயசுல எல்லாம் ஒரு பூ வரைவோமே, ஒரு ரவுண்டு போட்டு ஸ்வைங் 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 ஸ்வைங், அந்த பூ தான் அதை நான் ஃபஸ்ட்டு கண்ணை மூடாமல் வரைஞ்சி காட்டி. ஏன்னா அப்புறம் உங்களுக்கு அது என்னன்னே தெரியாமல் போயிடக்கூடாது. அந்த பூவை எந்த அளவுக்கு கேவலமாக, ஐயையோ இது பூவான்னு மட்டும் கேட்கக்கூடாது, பூ தான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதாவது இந்த பூ சின்ன வயசில் வந்து எல்லாருமே இது ட்ரை பண்ணியிருப்போம். கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணலாமா? வாங்க ட்ரை பண்ணலாம். கண்ணை கெட்டியாச்சு, பூ வரைகிறதுக்கான இடம் அதையும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த இடத்துல வரையும். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு, அங்கேருந்து ஒரு இது ஃபஸ்ட்டு, அடுத்து அங்கேருந்து அடுத்த இது, அங்கேருந்து அடுத்த இது. ஸோ இங்கேருந்து கரெக்டான இடத்துல தான் இருக்கேன்னு நம்புகிறேன். ஒரு தண்டு இதை நானே ஃபஸ்ட்டு பாக்கேன். தண்டு கரெக்டாக வந்திருக்கு, தண்டு தப்பாக எல்லாம் வரல. என்னடா தெரிகிறதா தெரிகிறதா? இது இந்த அளவுக்கு, ஐயோ இதுக்கு என்ன? சரி ஓகே, சத்தியமாக எனக்கு இது ஓகே, இதுக்கெல்லாம் மார்க்கே இல்லை. ஆனால் இந்த ரெண்டுமே, இது ஒன்று இது ஒன்று, சத்தியமாக இல்லையா அவ்வளோ, இந்த ரெண்டுமே எப்படி நானா அந்த மாதிரி, இதெல்லாம் நான் தான் ஒத்துக்கிடுவேன். இதுவும் நான் தான், வேற யாரும் பண்ணல, நீங்களே பார்த்துருந்தீங்க, நான் தான் வரைஞ்சேன். ஸோ இது அப்படியாச்சு. சரி ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட என் பண்ணேன். நான் வரைஞ்சதில் உங்களுக்கு யாருக்காவது கண்ணை மூடிட்டு இதை நான் பெர்ஃபெக்டாக வரைவேன், இல்லை ஏதாவது ஒன்று பெர்ஃபெக்டாக வரைவேன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் என்ன டேக் பண்ணி போடுங்க, நான் அதை ஸ்டோரியில் போடுறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் இதோட என் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் EJA Vlogger சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, லவ் யூ ஆல்.